திரைத்துறையில் பாடகர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது எனவும், இசைத்துறையில் தொழில்நுட்ப ரீதியான பிரபலங்களின் குரல்களை பயன்படுத்துவதற்கு விதிமுறைகள் அவசியம் எனவும் பிரபல பாடகர் கிரிஷ் தெரிவித்துள்ளார். அண்ணா ரொம்ப டேஞ்சர்ண்ணா இது ரொம்ப டேஞ்சரு. அது நம்ம எப்படி வேணா பார்க்கலாண்ணே. இப்போ ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, நம்ம முறைப்படி பாலு சார் அவங்க ஃபேமிலி கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்பாவோட வாய்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்களா, இந்த டெக்னாலஜி இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களான்னு அவங்க ஓகே சொல்லி ஒரு என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரஹ்மான் சார் யூஸ் பண்ணுறாரு. ரஹ்மான் சார் இப்போ வந்து ஷாகுல் அமீது இருந்தார், அவரு நம்ம காலமான என்னுடைய நண்பன் பம்பா பாக்யா, அவங்க ஒரு சாங்ல இவங்க 2 பேர் வாய்ஸும் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிட்டு அவர் ரஹ்மான் சார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் அவங்க கிட்ட வாங்கி, அவங்க பாடும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ அந்த பேமெண்ட் அவங்க வீட்டுக்கு போச்சு. அந்த மாதிரி ஹெல்த்தியா இருந்தா நல்லா இருக்கும்ண்ணே. திடீர்னு இப்ப நான் பேசுற மாதிரி யார் வேணா ரெக்கார்ட் பண்ணலாமா, யார் வேணா இது பண்ணலாம். அது அந்த வகையில ஹேண்டில் பண்றதுதான். ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறதானே, அது எப்படி வேணா நம்ம கண் பார்வையில வளர்ந்தா அது நல்ல பிள்ளையா வளரும். அந்த ஒரு விஷயம் தான் அது. அண்ணே வரணும்ண்ணே. ஆமாண்ணே, அதுக்கப்புறம் நான் வீட்லயே உட்காந்துருப்பேன். இப்போ கிறிஷ் தேவையில்லை, கிறிஷ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சிங்கரை வச்சு பாட வச்சுட்டு என் வாய்ஸ்க்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கு. பட் அதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கு அவனே கூப்பிட்டு பாட வச்சிடலாமேன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோங்கிறதானே